ரஷ்யாவோட யுனைடெட் நேஷனுக்குன்னு அலோகேட் பண்ணக்கூடிய அம்பாசிடர் நெபுஷ்னியா அவர்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கவுன்சில்ல ஒரு வார்னிங்கா கொடுத்துக்கிறாரு. உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா, ட்ரோன்களை வந்து 3 பால்டிக் நேஷனை பயன்படுத்தி எங்க மேல லான்ச் பண்ணலாம். அப்படி லான்ச் பண்றாங்கன்னா நாங்க தக்க பதிலடி கொடுப்போம், எங்களுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கறதுல அவங்க தரப்பு இருந்து ஒரு வார்னிங்கா கொடுக்க, இந்த பால்டிக் ஸ்டேட்ஸ்லாம் பதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உக்ரைன் இப்போ இந்த 3 பகுதிகள் லாத்வியா, லித்துவேனியா, எஸ்தோனியா இந்த பகுதிகளை பயன்படுத்தி ரஷ்யாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடத்துறதுக்கான வேலைகளை பாக்குறாங்க. இதுல எஸ்தோனியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்போ ஓடோடி வந்து பெவ்கூர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா மீடியால, நேட்டோவோட பால்டிக் ஏர் போலீசிங் இருக்காங்க இல்லையா, அதாவது பால்டிக்ஸுக்குன்னு அலோகேட் பண்ணிருக்கக்கூடிய நேட்டோ சார்ந்த நபர்கள் ஏர்கிராஃப்ட் போல இருக்கக்கூடிய ஒரு ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு வீழ்த்தி இருக்கும். அதுவும் எஸ்தோனியாவோட தெற்கு பக்கத்துல. இதுதான் முதல் முறை நாங்க சுட்டு வீழ்த்துறது, ஒரு ட்ரோனை நாங்க சுட்டு வீழ்த்துறது தான் முதல் முறை அப்படிங்கிறது போல பெவ்கூர் அவர்கள் சொல்லிக்கிறார். அட் த சேம் டைம் லாத்வியாவோட மினிஸ்ட்ரி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க என்னன்னா, ட்ரோனோட தாக்குதல் பண்ணக்கூடிய த்ரெட் இருக்கு அப்படிங்கிறது போல லாத்வியாவோட ஏர் ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நேட்டோவோட ஏர் போலீசிங் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தரப்பு வந்து அலர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூடவே டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதுக்கெல்லாம் வந்து தாக்குதல் பண்ணாங்கன்னா டவுன் பண்றதுக்கு வேணும் இல்லையா, ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது ஷெல்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க, எல்லாம் கிளியரா இருக்கு அப்படிங்கிறது போல. இன்கேஸ் ட்ரோன் அட்டாக் நடக்குதுன்னா வந்து இருந்துக்கோங்க அப்படிங்கிறது போல. இப்போ இந்த பால்டிக்ஸ், ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிற இந்த யுத்தம் அப்படியே பால்டிக்ஸை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. எஸ்கலேஷன் அப்படிங்கிறதோட சொல்லக்கூடிய விஷயங்கள் பல அனலிஸ்டும் அச்சப்படக்கூடிய அந்த ஒரு தருணம். நம்ம சேனல்ல தொடர்ச்சியா சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ரொம்ப கடினமா இருக்க போகுது அப்படிங்கிறது போல. ஸோ அதுக்கான விஷயங்கள் இப்ப கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா பால்டிக்ஸ் நாடுகள் அப்படின்னா நேட்டோ நாடுகள், டைரக்டா ரஷ்யாவோட யுத்தமா அப்படிங்கிற கேள்விகள். ஸோ ரஷ்யா வந்து இது போல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு இந்த நாடுகளை பயன்படுத்தி உக்ரைன் இந்த நாடுகளோட ஏர் ஸ்பேஸை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கிருந்தே லான்ச் பண்றது அப்படிங்கிறது டிஃபரன்ஸ் இல்லையா, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கர்ஸ்க், பிரியான்ஸ்க், பெல்கிராடு, இப்போ உக்ரைன் வந்து ரஷ்யாவை நோக்கி அட்டாக் பண்ணோம் அப்படின்னா ட்ரோன்கள் அனுப்பணும்னா இந்த 3 ஒப்லாஸ்ட் தான், கர்ஸ்க், பிரியான்ஸ்க், பெல்கிராடு, இந்த 3 பகுதியை தாண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் ஊடுருவணும். சில ட்ரோன்கள் போகுது, பட் ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரோன்கள் கட்டுப்படுத்தப்படுது. ஸோ இழப்புகள் அப்படிங்கிறது பெருமளவுல ரஷ்யாக்குள்ள ஏற்படுத்த முடியல, நினைச்ச மாதிரி முடியல. நான் ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை உக்ரைனை ஏவுறாங்க, பட் ஆனா ஒரு ரிஃபைனரி, 2 ரிஃபைனரி, சில பகுதிகள் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறதா வருதே தவிர உக்ரைன் மாதிரி பல பகுதிகளில் பல தாக்குதல் நடந்த மாதிரியான விஷயங்கள் உக்ரைனால செய்ய முடியல. இப்ப அது பிரேக் பண்ணும்னா நேட்டோ நாடுகளோட ஏர் ஸ்பேஸ், நேட்டோ நாடுகளை பயன்படுத்தினாதான் அது முடியும். லாத்வியா, லுத்வேனியா, எஸ்தோனியா, அதாவது உக்ரைனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா போலாண்டு, அந்த சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் லாத்வியா, லுத்வேனியா, லாத்வியா, எஸ்தோனியா, லுத்வேனியா, லாத்வியா, எஸ்தோனியா, இந்த 3 நாடுகள். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த நாடுகள் இருக்கனால பெஸ்கோ பகுதி, பெஸ்கோ ரீஜன் இருக்கு, அது அப்புறம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், அப்புறம் மாஸ்கோ. இப்போ என்டையரா நீங்க கணக்குல எடுத்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்களோட பகுதியை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னா 1700 கிலோமீட்டருக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதாவது நம்ம நாட்டுக்குள்ள பாகிஸ்தான்ல இருந்து ட்ரோன் வருதுன்னா பாகிஸ்தானோட பார்டர், இந்தியாவோட பார்டர், அந்த ஒரு சைஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அதுதான் இங்க உதாரணத்துக்கு நான் சொல்ல வந்தேன். ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய பகுதிகள் பெல்கிராடு, கர்ஸ்க், பிரியான்ஸ்க், இந்த 3 ஒப்லாஸ்ட்ல மட்டும் பெருமளவுல கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தா போதும், ரஷ்யாவை டிஃபெண்ட் பண்ணிக்கலாம், பெருமளவுல சேதங்கள் இல்லாம தப்பிச்சுக்கலாம். ஆனா இப்ப 1700 கிலோமீட்டர் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. ஏன்னா பின்லாந்து வழியாகவும் தாக்குதல்கள் நடக்குது. அது வரைக்குமே உக்ரைனோட ட்ரோன்கள் போய் சுத்தி சுத்தி வந்து அடிக்கிறதுக்கான வேலைகள் பார்க்குது. ஸோ இது நேட்டோவோட ஒன் ஆஃப் த எஸ்கலேஷன். ஸோ அதுக்கு தான் நாங்க ரிட்டாலியேட் பண்றதுக்கு எங்களுக்கு எல்லா இதுவும் இருக்குன்னு சொல்லி யூஎன்ல வந்து பண்ணா ரஷ்யா தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா எஸ்கலேஷன் வர ஆரம்பிச்சிச்சுல, ஸோ அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எக்ஸசைஸ் பண்றோம், நாங்க எங்களோட ராணுவ வீரர்களை ப்ரிப்பேர் பண்ண போறோம், நியூக்ளியர் ஃபோர்ஸ், நியூக்ளியர் ஆயுதம் பயன்படுத்தக்கூடிய படை வீரர்களை நியூக்ளியர் ஃபோர்ஸ், நியூக்ளியர் ஃபோர்ஸை
கம்பைன் பண்ணி பெலரூஸோட ஃபோர்ஸோட இணைஞ்சு ரஷ்யாவான நாங்க 64,000 ட்ரூப்ஸ், 7,800 மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ், அது கூட 200க்கும் மேற்பட்ட மிசைல் லான்ச்சர், அது கூட 140க்கும் மேற்பட்ட விமானங்கள், 73 சர்ஃபேஸ் ஷிப் கப்பல்கள், 13 சப்மரைன்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 2 நாளைக்கு நாங்க ட்ரில் பண்ண போறோம் பெலரூஸோட இணைஞ்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ரஷ்யா அணுவாயுதம் இருக்கக்கூடிய ஃபோர்ஸோட இணைஞ்சு இங்க திரும்பவும் ஒரு ட்ரில் அப்படின்னா எப்படி? இங்க யூரோப்பியன் யூனியன் எஸ்கலேட் பண்றதுக்கான வேலைகள்ல இருக்கும்போது ரஷ்யா பெலரூஸை பயன்படுத்தி எஸ்கலேட் பண்றாங்க. ஏன்னா பெலரூஸ்னா ஆட்டோமேட்டிக்கா போலாண்டு, லுத்துவேனியா, லாத்வியா, எஸ்டோனியா. இந்த சைடுல இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் போர் வந்துருமா அப்படிங்கிற பதட்டங்கள் அதிகரிச்சிருக்கு. இல்ல இந்த பிப்ரவரி 2022 ரஷ்யா எப்படி கீவை பிடிக்கிறதுக்காக பெலரூஸோட தெற்குல இருந்து உக்ரைனோட வடக்கு பகுதிகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நுழைஞ்சாங்க, ஊடுருவுனாங்க. இப்ப அதே போல ஒரு சூழ்நிலை திரும்பவும் நடக்குமா? அப்படி நடந்துச்சுன்னா இந்த முறை எப்படி உக்ரைன் தப்பிப்பாங்க? அந்த டைம்ல வெல் ப்ரிப்பேர்டா இருந்தாங்க. இப்போ பெலரூஸ்ல இருந்து திரும்பவும் ஒரு அட்டாக் பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரஷ்யா எப்படி தப்பிக்கும்? உக்ரைன் முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க ரஷ்யா தயாராயிருச்சா அப்படிங்கிற கேள்விகள். இப்படி இருக்கக்கூடிய இக்கட்டான பதட்டமான சமயத்துல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் சீனால பீஜிங்ல வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ஆயிருக்காரு. ஜின்பிங் அவர்களோட பார்க்க போறாரு. வாங்கி அவர்கள் வெல்கம் பண்ணியிருந்தாரு. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ மிக முக்கியமான முடிவுகள் சீனா மற்றும் ரஷ்யா இவங்க இருதரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகளோட முடிவுல இந்த இடத்துல ஒரு எஸ்கலேஷன் நடக்குது அப்படின்னா சீனா ரஷ்யா இணைஞ்சு மிக பெரும் அளவுல வந்து பாத்தீங்கன்னா தயாராயிருவாங்களா? சீனா போர்ல டைரக்டா இறங்கலைனாலும் சப்போர்ட், அந்த ஆதரவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு கிடைக்கும் போது இந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு கேம் சேஞ்ச் வந்து பண்ண நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த டைம்ல யூரோப்பியன் யூனியன் கலங்கிட்டு இருக்கும் இல்லையா, அடி வயிற்றுல எல்லாம் கலங்கி இருக்கு. ஸோ அதனால அதோட வெளிப்பாடா வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்களை நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பா ராய்டர்ஸ் தரப்பு இருந்து என்ன சொல்றாங்கன்னா, யூரோப்பியன் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க சீனா ரகசியமா ரஷ்யாவோட 200 துருப்புகளுக்கு பயிற்சி கொடுத்துக்கிறாங்க போன வருஷம். ஸோ இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சீனாவோட ட்ரூப் இன்வால்வ் ஆயிருக்கலாம், அவங்களும் ட்ரைனிங் எடுத்திருக்கலாம், எல்லாமே இவங்களும் வருவாங்க அவங்களும் வருவாங்க, ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. ஸோ இது தொடர்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சீனாவை டைரக்டா இந்த போர்ல ஒரு பார்ட்டிசிபென்ட்டை யூரோப்பியன் யூனியன் கொண்டு வராங்க. ரஷ்யா உக்ரைன் இந்த இடத்துல நேட்டோ ரஷ்யாவும் மாறக்கூடிய இந்த சமயத்துல சீனாவையும் ஒரு பார்ட்டிசிபென்ட்டா யூரோப் கொண்டு வராங்களா அப்படின்ற கேள்விகள். ஜூன் ஜூலை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, ரொம்ப மோசமான ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. தலைவர்கள் எல்லாம் பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்படி இல்லைன்னா உலக போறா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. அது போல எதுவும் இல்லாம அமைதியா பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, பிரச்சனை அப்படி ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கல அடுத்த பையன் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.